ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணது சத்யா, ஃபாத்திமா, சரவணன், தியாகராஜன், காவ்யா. லாஸ்ட் எபிசோடில் நியான் ரெசிமா ஃப்ரெண்டு ஹீரோ கம்பெனிக்கு அனுப்பியிருப்பா. ஹீரோவும் எஸ் லெவல் கான்ட்ராக்டை ரெடி பண்ணியிருப்பான். அதையும் நியான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நியோன் லிஃப்ட் கிட்ட வரா. அப்போ அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே ஹீரோ நிற்கிறான். அதுவும் நியோன் அப்பார்ட்மெண்ட்ல. நியோனும் மனசில் நம்மக்கிட்ட சாரி சொல்ல தான் வந்திருக்கான்னு நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறா, நமக்குள்ள தான் கான்ட்ராக்ட் முடிஞ்சில்ல, இனிமே என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் உன்னை பார்க்க வந்தேன்னு நினச்சியா, நான் உன் வீட்டுக்கு மேலே தான் குடியிருக்கேன், நான் உன் நெய்பர்னு சொல்கிறான். நீவனும் ஷாக் ஆகுறா. ஹீரோவும் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான். நீவனும் புரியாமல் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே உள்ள பிரதர் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பிக்கப் பண்ணிட்டான் போல. நீவனும் பிரதரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. ஃப்ரெண்டும் இது கேன் டைரக்டர் டிரைவர், நாங்கள் ஒன்றா தான் திங்ஸ் வாங்கணும், அதான் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டேன்னு சொல்கிறா. நீவனும் டிரைவரா இவன்னு சொல்ல வரா. பிரதரும் ஓடி போய் நீவன் கையை பிடிச்சி, வாய் தான் அவனை பற்றி சொல்லுது, கண்ணு சொல்லாதுன்னு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்டும் நீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டல, அதான் செஞ்சேன்னு சொல்கிறான். நீ ஆனால் அது மட்டும் இல்லை, நம்ம புது ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுற மீட்டிங்னு சொல்கிறா. அப்புறம் நீ ஆனால் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் பிரதரை குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறா. நிறைய ஆடுங்களை பிடிக்க நரித்தோல் போத்திட்டு இருக்கும்ல, அதை சொல்லி அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பிரதரும் அந்த நிறைய ஆடுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக தான் அப்படி பழகுது அப்படின்னு சொல்கிறான். நீ ஆனால் அப்போ அது தன்னைத்தானே படுத்துது அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டும் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்றா. நீ ஆனும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்டும் இல்லையே ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ ஆனும் இந்த சின்ன ஊர்ல எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, அவன் முன்னாடி இருக்கவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றா. பிரதரும் நிலைமையை சமாளிக்க சியர்ஸ் பண்றான். எல்லாரும் சியர்ஸ் பண்றாங்க. ஆனாலும் நியான் பிரதரை ஏதோ முறைச்சு பாக்குறா. பிரதரும் கண்ணாலேயே சாரி சொல்றான். அப்புறம் ஃப்ரெண்டும் நியானும் சின்ன வயசுல நடந்த நினைவுகள் எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு ஹீரோ வீட்டுல கேக்குது. அவனும் அதை கேட்டுட்டு வரான். அப்ப நியான் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. நியான் தான் போய் பாக்குறா. வந்தது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். நியானும் இங்க என்ன பண்றன்னு கேட்க, ஹீரோ ட்ரிங்க் பண்றியா, என்ன டிஸ்டர்ப் பண்ற, நீ உன் பேச்சு சத்தம் தான் அதிகமா மேல வர கேக்குது அப்படின்னு சொல்றான். நீ ஒன்னும் டிஸ்டர்ப் நாங்க இங்க பேசி சாப்பிட்டுட்டு இருக்கோம், இதுல என்ன டிஸ்டர்ப்னு சொல்றா. ஹீரோவும் நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்க்குறான். அப்போ பிரதருக்கு பேக்கை பார்க்குறான். நீ ஒன்றும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். ஹீரோவும் நைட் அதுவும் ஒரு பையன் கூட குடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். ஃப்ரெண்டை நியோன் கிட்ட என்ன ஆச்சு, அது ஹீரோ தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நியோனை கண்டுக்காத, அவன் தான் எல்லா இடத்துலையும் இருப்பானே, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. பிரதரும் ஏன் ஹீரோ இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க, நியோனும் அவனுக்கு வேற வேலையும் ஜோலியும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. கட் பண்ண ஹீரோ வீட்டுக்கு புலம்புறான். உடனே பிரதருக்கு மெசேஜ் பண்ணி என் வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். பிரதரும் பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ அவன் வீட்டு அட்ரஸ் அனுப்பி வா சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி மெசேஜ் வரதை பார்த்த ஃப்ரெண்டும் டிரைவர் தேவைன்னா நீ போ, நாங்கள் ஒன்றும் நினச்சிக்க மாட்டோம்னு சொல்கிறா. பிரதரும் சரின்னு போகிறான். நேராக ஹீரோ வீட்டுக்கு தான் போகிறான். ஹீரோவும் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன்னு சொல்கிறான். பிரதரும் நீ கூப்பிட்டா அடுத்த செகண்டே வந்துடுவேன் அப்படின்னு புழுகுறான். அப்புறம் ஹீரோ வீடை சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ பிரதருக்கு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பிரதரும் ஏன்னு கேட்க ஹீரோவும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். பிரதரும் கூப்பிட்ட விஷயத்த சொல்லுன்னு சொல்ல, ஹீரோவும் நான் ஒரு பார்ட்டி நடத்தணும், எனக்கு நிறைய பேரை கூட்டிட்டு வா, இப்போவே பண்ணணும்னு சொல்கிறான். பிரதரும் டைமை பார்த்துட்டு ஆல்ரெடி டைம் ஆச்சு, எப்படி எல்லாரையும் கூப்பிட முடியும்னு கேட்குறான். ஹீரோவும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, 1 hourல எல்லாரும் வந்திருக்கணும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். பிரதரும் வேலையை பார்க்க யாருக்கோ கால் பண்ணுறான். கட் பண்ண நியான் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கம்பெனிக்கு ரெசியூமை சென்ட் பண்ணியான்னு கேட்குறா. ஃப்ரெண்டும் ஆமாம் கூப்பிட்டாங்களா உன்னை அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறா. நியானும் எல்லாத்தையும் சொல்கிறா. ஹீரோ கூப்பிட்டது எஸ் லெவல் கான்ட்ராக்ட்னு எல்லாமே சொல்கிறா. ஃப்ரெண்டும் பைத்தியமா, உனக்கு எஸ் லெவல் கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்க, எத்தனை பேரோட கனவு தெரியுமா அது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. நியானும் அது ஹீரோ கம்பெனி, அவன் என்ன டார்ச்சர் தான் பண்ணுவான், அவன் ஒரு டெவில், உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். ஃப்ரெண்டும் அந்த டெவில் உன்கிட்ட அன்பா எல்லாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். நியானும் கடுப்பாகி தூங்குறதுக்கு முன்னாடி அவனை பற்றியெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தூங்குறா. கட் பண்ண ஹீரோ வீட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு வயசான தாத்தாவை வேற பணம் தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோவும் ஸ்டார்ட் பண்ணுங்க, எவ்வளோ சத்தம் வர முடியுமோ அவ்வளோ சத்தம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதரை ஆட சொல்லிட்டு இருக்கான். பிரதரும் நானும் ஒரு மியூசிக்கை போட்டுட்டு கையை காலை ஆட்டுறான். ஆனால் யாருமே ஆடலை. பிரதரும் அந்த ஹெட்டை தனியாக கூட்டிட்டு போய் நீ இவங்க எல்லாம் கிளப்ல ஆடுவாங்கன்னு சொன்ன ஏன் யாரும் ஆடலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் ஆட வேண்டிய பாட்டை போட்டா
ஆடுவாங்க, தூங்குற மாதிரி பாட்டு போட்டா எப்படி ஆடுவாங்கன்னு சொல்றான். பிரதரும் அவங்க ஆடுற மாதிரி பாட்டை போடு, நான் என் மியூசிக்கை தனியா போட்டு ஆடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹெட்டும் மஸ்காரா போட்டு மயக்கிறானா பாட்டை வந்து பிளே பண்ணதும் எல்லாரும் டான்ஸ் பண்றாங்க. ஹீரோவும் ஹெட்செட் மாட்டிக்கிறான், போட்டுட்டு டோரையே தான் பாக்குறான். இவன் வந்து டோரை தட்டுறாளான் தான். பாவம் அந்த தாத்தா டேபிள்ல படுத்து தூங்குறாரு. இந்த பாட்டு சத்தம் கீழே நியூனுக்கும் கேக்குது. அவளும் கடுப்பாகி எலும்பி மேல பாக்குறா. அப்போ ஹீரோ உன் வீட்டுக்கு மேலதான் இருக்கேன்னு சொல்லியிருப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு கடுப்பாகி ரூம் வெளியே வரா. ஃப்ரெண்டும் மேல ஒரே சத்தமா இருக்குன்னு வெளியே வரா. நியோனும் கடுப்புல ஹீரோவை தேடிதான் போறா. ஃப்ரெண்டும் கூடவே போறா. ஹீரோவும் கதவையே பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த கதவை தட்டுற அதிர்வை பார்த்துட்டு இருக்கான். நியோன் தட்டுனதும் சிரிச்சுட்டே வந்து டோரை ஓபன் பண்றான். நியோனும் உள்ள நடக்கிறத பார்த்துட்டு சாங் ஆஃப் பண்றா. நியோனை பார்த்ததும் பிரதர் உள்ள போறான். நியோன்னு ஹீரோ கிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேக்குறா. ஹீரோவும் என் வீட்டுக்கு வந்து பார்ட்டியை கெடுக்க வந்திருக்குதியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாரையும் போக சொல்றான். எல்லாரும் போறாங்க. அப்ப அந்த தாத்தாவை ஹெட் எழுப்புறான். அவரு எழும்பல. ஹெட்டும் பேமெண்ட் போட்டாச்சு அப்படின்னு சொல்ல எழும்புறாரு. அதை கேட்டதும் நியோன் ஷாக் ஆகுறா. எல்லாரும் போனதும் ஃப்ரெண்டும் வீட்டுக்குள்ள வரா. அப்பந்தான் பிரதர் வெளியே வந்திருப்பான். ஃப்ரெண்டை பார்த்ததான் நைஸா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். ஆனா அந்த ஹெட்டு பிரதரை பிடிச்சு பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு பிரதர் ஃபேஸை வந்து பார்த்துட்டா. அவளும் கடுப்பாகி போறா. பிரதரும் பின்னாடியே போக ஹெட்டு குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி பிரதரை வந்து பிடிச்சு பணம் கேட்டுட்டு இருக்கான். பிரதரும் கொடுத்துட்டு போறான். ஃப்ரெண்டு கிட்ட ஓடி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் கேட்க ரெடியா இருக்கா. அதுதான் எல்லா உண்மையையும் தயங்கி சொல்ல வரான். அதுக்குள்ள ஃப்ரெண்டே இனிமே இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்ணாத, எனக்கு தெரியும் உனக்கு பண தேவை இருக்குன்னு, ஆனா இந்த மாதிரி வேலை உனக்கும் நல்லதில்லை, மற்றவங்களுக்கு நல்லதில்லை, அதனால இனி இதை பண்ணாத சரியா அப்படின்னு சொல்றா. பிரதருக்கு இது கண்டென்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிட்டு அவனும் நான் இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், ஹீரோ தான் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கோர்த்து விடுறான். ஃப்ரெண்டும் என்ன கப்பிள்ஸோ தெரில, ஹீரோ உண்மையாவே நியோன் மேல கேர் எடுத்துக்கிறான். நீ உன்னை பிளேம் பண்ணிக்காத, நியோனுக்காக தான் ஹீரோ இதை பண்ணியிருக்கான், சரி டைம் ஆச்சு போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. பிரதரும் குட் நைட் சொல்றான். கட் பண்ண நியோன் ஹீரோ கிட்ட நடு ராத்திரியில உனக்கு பார்ட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோவும் நீ எல்லார் கூடயும் சாப்பிடும்போது நான் பார்ட்டி நடத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நியோனும் நீ இப்படி பண்றது நெய்பர்ஸுக்கு டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் நீ தான் நடு ராத்திரி என் வீட்டை தட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டு கதவை சாத்துறான். அப்புறம் நியோனும் தட்டுறா விடாம. அப்புறம் ஹீரோவும் கதவை ஓப்பன் பண்றான். அப்படி இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே செக்யூரிட்டி வந்து என்ன சத்தம், இங்க அவன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்ட்டி தான் நடக்குது அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீ ஒன்னும் நிலைமையை சமாளிக்க கேர்ள் ஃப்ரெண்டு போல பேசுறா செக்யூரிட்டி கிட்ட. சாரி, எனக்கும் ஹீரோக்கும் சண்டை, அதான் என் மேலே கோவப்பட்டுட்டான், அவனை சமாதானப்படுத்த தான் பண்ணேன், நெய்பர்ஸை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்கிறா. செக்யூரிட்டியை உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு இப்படி ஒரு கோவக்காரல வரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீ ஒன்றும் ஹீரோ மேலே இருந்து கையை எடுத்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு போய் சொன்னியா, அதுக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஒரு பெரிய வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்க, அதை பார்த்தா உனக்கு தான் என்ன பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் எங்கே வேணும்னாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னை யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போகிறா. கட் பண்ணால் ஹீரோ அம்மாவை தான் காமிக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பற்றி பேசுகிறாங்க. அசிஸ்டன்ட்களும் ஹீரோ தான் ரெடி பண்ண சொன்னதாட்டு சொல்கிறா. அம்மாவும் ஹீரோவா ஏன் இதை நியோன் ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசிஸ்டன்ட்களும் நியோனுக்கு ஹீரோ கிட்ட எந்த ஒரு கான்டாக்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஹீரோ வந்து நியோன் இருக்க அப்பார்ட்மெண்ட் போனது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ உண்மையாவே லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. கட் பண்ணா ஹீரோ மீட்டிங்ல இருக்கான். கேலக்ஸி ட்ரீம் மூவில பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதை வந்து சேர்த்துருக்கான். அதை பத்தி தான் எல்லாரும் கேட்குறாங்க. அது சரியா வருமானு கேட்குறாங்க. ஹீரோவும் நியோன் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு இது நல்லாவே ஹிட் ஆகும்னு சொல்றான். கட் பண்ணா பாய் ஃப்ரெண்டு ஹேன் அசிஸ்டன்ட் கிட்ட யோகா கம்பெனி ப்ரமோஷன் வீடியோக்காக பேசிட்டு இருக்கான். ஹேன் அசிஸ்டன்ட்டும் ஹேனுக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றா. பாய் ஃப்ரெண்டும் நான் ஹேனை வந்து பார்த்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹேன் அசிஸ்டன்ட்டும் ஃப்ரெண்டு கூட லஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டா. லிங்கரும் ஹேனால அவள் ஃபோனை கூட எடுக்க முடியாதா, என் அண்ணங்கிட்ட சொல்கிறேன், ஹேனோட மார்க்கெட்டே போயிடும் அப்படின்னு சொல்கிறா. பாய் ஃப்ரெண்டும் நான் தான் தப்பான முடிவு பண்ணிட்டேன், ஹேனுக்கு தேவையானதை என்னால் கொடுக்க முடியல, ஹேனுக்கு ஹீரோ மேலே தான் இன்ட்ரெஸ்ட், ஆனால் ஹீரோ அவள் பக்கம் போக மாட்டான்னு சொல்கிறான். லிங்கரும் நம்ம ஹேனுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம கம்பெனியில் ஹீரோவை சைன் பண்ண வச்சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாய் ஃப்ரெண்டும் அதெல்லாம் முடியாது, ஹேனுக்கு ஹீரோ வேணும், ஆனால் ஹீரோவை அடைய முடியாது, அதனால ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறான். கட் பண்ண நியோன் வீட்டுல இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிறாங்க. அங்க தம்பி சவுண்டு கேக்குது. நியோனும் பதறி போய் ஓபன் பண்றா. 3 ரவுடி பசங்க உள்ள வராங்க. தம்பியை வேற அடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்டும் இதை பார்த்துட்டு பிரதருக்கு மெசேஜ் பண்ணி விஷயத்த சொல்றா. பிரதரும் ஃபாஸ்டா அங்கதான் வரான்.
அப்புறம் ஃப்ரெண்டும் ஒரு கட்டையை எடுத்துட்டு அடிக்க போறா. அந்த ரவுடி ஒரே கையால பிடிச்சு கீழே போட்டுட்டான் அந்த கட்டைய. நீயோனும் யாருன்னு கேட்க, ரவுடியும் உன் செல்ல தம்பிட்ட கேளு அப்படின்னு சொல்றா. நீயோனும் கேட்குறா, தம்பி இவங்க கடன்காரங்க அப்படின்னு சொல்றா. கட்டண ஹேனு ஹீரோவை பார்க்க தான் போறான். மேகி அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாதுன்னு சொல்றா. சொல்லி தடுக்கவும் செய்கிறா. ஹேன் அசிஸ்டண்ட், இங்கே நீ புதுசா, என்ன தைரியம் இருந்தால் ஹேனை தடுப்ப, ஹீரோக்கும் ஹேனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறா. பிரதரும் ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்றான். ஹீரோவும் அவசரமாக கிளம்பும்போது ஹேன் வந்து கேலக்ஸி ட்ரீம் ப்ராஜெக்ட் நம்மளோடது, அதில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் இனிமே அது என்னோடன்னு சொல்றான். ஹேனும் சாப்பிட போலாமான்னு கேட்க ஹீரோவும் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போறான். ஆனால் ஹீரோவை ஃபீல் பண்ணி பார்க்க அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்க மறக்காம மிஸ்டர் ஷார் ராமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுவாங்க. அப்போ நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷார்.